ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹெல்த்தியான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மிளகாய் பொடி தான். வாங்க நம்ம எண்ணெயே விடாமல் வறுத்து அரைக்கலாம். ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு கப்பு அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கைவிடாமல் வறுத்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். ஒரு சைடாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரை கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் நல்ல ஒரு வாசம் வரும். அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், ஒரே மாதிரி சேஞ்ச் ஆகணும். அதனால தான் கைவிடாமல் வறுக்க சொல்கிறேன். அப்புறம் எண்ணெயே விடாமல் நம்ம வறுத்துக்கிறோம். எல்லாம் கொஞ்சம் ஆயில் விட்டு தான் வறுப்பாங்க. இது ரொம்ப நாள் கெட்டும் போகாது. இது ரொம்பவும் நல்லது. அதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெள்ளை எள்ளு தான் பிடிக்கும்னா அதை கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் கருப்பு எள்ளு அந்த தோலோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால தான் நான் கருப்பு எள்ளு சேர்த்து வறுத்துக்கிறேன். அதையும் லைட்டாக அந்த பொரியும் அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது ஒரு 20 முந்திரி சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. குட்டீஸுங்களுக்கெலாம் இந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது நல்லா பிடிக்கும். அதனால தான் இது சேர்த்துருக்கேன் நான். இப்போ நம்ம வரமிளகா ஒரு 15 இல்லைன்னா 20 சேர்த்துக்கலாம். ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டாம்னா கொஞ்சம் கம்மி பண்ணியே சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா அலசி க்ளீன் பண்ணிக்கோங்க. 2-3 ட்ரிப்பு கூட தண்ணியில் சேர்த்துட்டு அலசிக்கோங்க, இல்லைன்னா மண் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நிழலில் உலர்த்தி கூட நீங்கள் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு, நல்லா பொடியாகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதையும் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாதி பாதியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. மொத்தமாக ஒரே டைமில் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அரைக்க முடியாது. அதனால் பாதி சேர்த்து பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ரொம்ப பவுட்ராக வேண்டாம், ஓரளவுக்கு இருக்கணும். பாருங்கள், மீதம் உள்ளதையும் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம். அதையும் அரைச்சாச்சு. அவ்வளோதான், நம்ம சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்ல ஒரு இட்லி 2 வச்சு, இட்லி தோசை இந்த மாதிரி வச்சு நல்லா கொஞ்சம் நெய், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தான் ஃபஸ்ட்டு, அப்படி தான் செகண்ட் ஆப்ஷன். நெய் சேர்த்துட்டு நல்லா இட்லிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.